அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு கூற்றை பதிவு செய்கிறார்கள். அதைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்விலே நாம் பார்க்க இருக்கிறோம். وقال الحسن رحمه الله وسمع قوما يتجادلون هؤلاء قوم ملوا العبادة وخف عليهم القول وقل ورعهم فتكلموا. அதாவது மஸ்ஜிதிலே இருந்து கொண்டு சில மக்கள் தர்க்கவாதங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். மசாயில்களை பற்றி, இன்னும் பல விஷயங்களை பற்றி, கூடுமா கூடாதா, உனது ஆதாரம் சரியா இல்லையா, இப்படியாக வாதங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்களை பார்த்து அவர்கள் பேசிக்கொண்டிருந்த அந்த வாதங்களை செவியுற்றதற்கு பிறகு இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த மக்களை சுட்டிக்காட்டி தங்களது மாணவர்களிடத்திலே சொன்னார்கள், ஹாவுலாய் கௌமுன் மல்லு அல் இபாதா. இந்த மக்கள் எத்தகையவர்கள் என்றால், இவர்கள் இபாதத்திலே சடைவடைந்து விட்டார்கள். அதாவது இவர்களுக்கு இபாதத்திலே ஆர்வம் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ்வை வணங்குவது, திக்ரு செய்வது, குர்ஆன் ஓதுவது, கல்வியை மனப்பாடம் செய்வது, இந்த கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது, இப்படிப்பட்ட இபாதத்துகளிலே இவர்களுக்கு ஆர்வங்கள் குறைந்து விட்டன. வஹஃப அலைஹிமுல் கவுல், பேசுவது இவர்களுக்கு இலகுவாக ஆகிவிட்டது. அதாவது பேசுவது ஒரு சாதாரணமான ஒரு இலகுவான ஒரு காரியம். அதில் தான் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். கல்வி என்ற பெயரிலே இப்படியாக பேச்சிலே ஈடுபடுகிறார்களே தவிர கற்ற கல்வியை கொண்டு இபாதத்திலேயோ அமல் செய்வதிலேயோ இவர்கள் ஈடுபடவில்லை. வக்கல்ல வர்உஹும், அவர்களுடைய பேணுதல், அவர்களுடைய பயம் குறைந்து விட்டது. அல்லாஹுடைய பயம் அவர்களுக்கு குறைந்து விட்டது. தன்னுடைய கல்வியை கொண்டு தான் என்ன அமல் செய்தோம் என்று அல்லாஹ் நாளை மறுமையிலே தன்னிடத்திலே கேட்பானே என்ற அச்சமில்லாமல் அவர்கள் ஆகிவிட்டார்கள். எனவே ஃபதகல்லமு, அவர்கள் பேசுவதிலே ஈடுபட்டார்கள். தர்க்கங்களிலே, கலாம் இப்படியாக தர்க்கங்கள் செய்வதிலே அவர்கள் ஈடுபட்டு விட்டார்கள் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களது மாணவர்களுக்கு உணர்த்துகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாவுடைய கூற்றிலே நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், பாடங்கள் என்ன என்பதை நாம் சுருக்கமாக பார்ப்போம். அதாவது இல்மை அமலுக்காக கற்றுக்கொள்ள வேண்டும். இல்மை தக்வாவுக்காக, இபாதத்துக்காக, ஈமானுக்காக, மறுமைக்காக, அல்லாஹ்விடத்திலே தரஜாத்துகளை பெறுவதற்காக கற்க வேண்டுமே தவிர தர்க்கங்கள் செய்து, விவாதங்கள் செய்து, பெயர் புகழை சம்பாதித்து மக்களை தன் பக்கம் கவர்வதற்காக, ஆலிம்கள் மீது பெருமை அடிப்பதற்காக அல்ல இல்மை கற்கக்கூடிய நோக்கம். இன்று சிலர் அதுபோன்று இல்முடைய நோக்கத்தை மாற்றிக்கொண்டார்கள். அவர்களுக்கு பேசுவது இலகுவாக, ஈஸியாக இருக்கின்ற காரணத்தால் பேச்சிலே ஈடுபடுகிறார்கள். மார்க்கத்தை பற்றி மணிக்கணக்காக பேசுவார்கள். ஆனால் இபாதத்திலே அவர்கள் நாட்டம் கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்களுடைய பயம், அவர்களுக்கு அல்லாஹுடைய பயம் அவர்களுடைய உள்ளத்திலே குறைவாக இருக்கும். பேச்சிலேயே அதிகமாக ஈடுபடுகின்ற காரணத்தால், தர்க்கங்கள் வாதங்களிலே ஈடுபடுகின்ற காரணத்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பேணுதல் இருக்காது. அதாவது ஹலால் ஹராமுடைய பேணுதல், அதாவது அல்லாஹுடைய அந்த வரையறைக்குள் நிற்கக்கூடிய அந்த தக்வா என்ற அந்த பேணுதல் இருக்காது. அவர்கள் பார்த்தால் எப்போதுமே பேச்சிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அதாவது இதைத்தான் இங்கே இமாம் ஹசன் பஸ்ரி உணர்த்துகின்றார்கள். கல்வி கற்கக்கூடிய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது. கல்வி கற்கக்கூடிய நோக்கத்தை கொண்டு தக்வா இருக்குமேயானால், அல்லாஹுடைய பயம் இருக்குமேயானால் அவர்கள் குறைவாக பேசுவார்கள், அதிகமாக அமல் செய்வார்கள். அதிகமாக பயப்படுவார்கள், அவர்கள் குறைவாக தங்களுடைய பேச்சுகளை அமைத்துக் கொள்வார்கள். இப்படியாக அந்த கல்வியினுடைய பலன் அவர்களுடைய உள்ளங்களில், அவர்களுடைய வாழ்க்கைகளிலே, அவர்களுடைய சொல் செயல்களிலே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். யார் இந்த கல்வியை பெருமைக்காக, புகழுக்காக கற்பார்களோ அவர்கள் பேச்சில்தான் அதிகமாக கவனமாக இருப்பார்களே தவிர அமல்களில் அல்ல என்பதை இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா இங்கே நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, கல்வி கற்கக்கூடிய மாணவர்களே, கல்வி கற்றவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய இல்ம் நமக்கு பலன் தந்திருக்கிறதா, இல்லை இல்முடைய பலனை இழந்தவர்களிலே நாம் ஆகியிருக்கிறோமா, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்பதை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும்.
யாரிடத்திலே அல்லாஹுடைய பயம் அதிகமாகி, பேணுதல் தக்வாவுடைய வாழ்க்கை அதிகமாகி, ஈமானுடைய வாழ்க்கை அதிகமாகி, இஹ்லாசுடைய வாழ்க்கை அதிகமாகி, அமலுடைய வாழ்க்கை அதிகமாகி, மறுமைக்கான அமல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரோ, கல்வியை பிற மக்களுக்கு அல்லாஹுடைய திருமுகத்தை நாடி போதித்துக் கொண்டிருக்கிறாரோ, அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய இல்மின் மூலமாக அல்லாஹ் அவருக்கு நற்பலனை கொடுத்திருக்கிறான். அவருடைய இல்மை இல்மன் நாஃபிஅன், பலன் தரக்கூடிய இல்மாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று பொருள். யார் கல்வி கற்றதற்கு பிறகு வெறும் பேசுவதிலே ஈடுபட்டிருக்கிறார்களோ, அமல்களிலே ஈடுபடவில்லையோ, தக்வாவுடைய வாழ்க்கையில் ஈடுபடவில்லையோ, இபாதத்துடைய வாழ்க்கையில் ஈடுபடவில்லையோ, அவர்கள் கல்வி கற்றார்கள், ஆனால் அந்த கல்வியை கொண்டு அவர்கள் பலன் பெறவில்லை. அவர்களுடைய இல்மன் நாஃபிஅன், பலன் தரக்கூடிய இல்மாக அமையவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம், அதனுடைய பொருள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் பக்கம் சேர்ப்பிக்கக்கூடிய, அல்லாஹுடைய தக்வாவை ஹஷியத்தை அதிகப்படுத்தக்கூடிய, மறுமையின் தேடலை அதிகப்படுத்தக்கூடிய இல்மை தந்தருள்வானாக. அல்லாஹுடைய பாதையிலிருந்து நம்மை திசை திருப்பக்கூடிய, பெருமைக்காகவும் புகழுக்காகவும் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்காகவும் பிறரை தன் பக்கம் கவருவதற்காகவும் கற்றுக்கொள்ளப்படக்கூடிய இல்மிலிருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கல்வியை நமக்கு சாதகமான ஆதாரமாக ஆக்கி அருள்வானாக. நமக்கு எதிரான பாதகமான ஆதாரமாக நம்முடைய கல்வி அமைவதிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் சான்றோர் கூற்றுடைய மற்றொரு தொடரிலே உங்களை சந்திப்போம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.